ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். Like a dying flame, shadows stretch but they don't know my name. Your silhouette glows in the silver haze. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து கொடநாடு டே 2 தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம நிறைய அட்வென்ச்சர் அந்த ரெசார்ட்டில் நம்ம சுற்றி பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பிளேசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சூப்பராக நான் ரெடி ஆகிட்டு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸு. கிளைமேட்டே ரொம்ப சில்லாகவும் இருந்துச்சு, ரொம்ப வெயிலாகவும் இருந்துச்சு. ஆனால் அந்த வெயில்லையும் ரொம்ப குளிராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கிளைமேட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி கிளைமேட் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி கிளைமேட்டோட இந்த மாதிரி நடுக்காட்டில் இந்த மாதிரி ரெசார்ட்டு, அதுக்கப்புறம் நிறையா ட்ரீஸு, நிறையா கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அங்கே வந்து குரங்கு தொல்லை ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நான் சாப்பிட்ற இடத்துக்கு பக்கத்துலேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ் மேலே வந்து நிறைய குரங்கு எல்லாமே இருந்துச்சு. சரி எப்படி சாப்பிட போகிறேன்னு தெரியாமல் நான் உட்காந்துட்டேன். அப்போ உட்காந்தோன்னா பார்த்திங்கன்னா ஒரு குரங்கு வந்து அந்த ஜன்னலை வந்து திறந்து உள்ளார வரத்துக்கு வந்து ட்ரை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எல்லா டோர்ஸுமே எல்லாமே லாக் ஆகிருக்கான்னு ஃபுல்லானே நான் பார்த்துட்டேன். நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். அதனால் ஃபுல்லாகவே நான் பார்த்துட்டேன். பஃபே சிஸ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து நிறையா தோசை அது மாதிரி நிறையா இருந்துச்சு. எனக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு மாதிரி இருந்துச்சு. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ளே ஐட்டம்ஸு, ப்ளே கேம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. அதான் நான் ஒரு டென்ட்டாக உள்ளார போய் நான் பார்த்துட்டு இருந்தேன். அங்கே ஒரு டென்ட்லேயும் பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸு, நிறையா ப்ளேயிங் ஐட்டம்ஸு, ஷட்டில் பேட்டு, பால் அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒரு டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு கூட இருக்குது. அதெல்லாம் நான் அப்புறமா விளையாடலான்னு எனக்கு பிடிச்ச ட்ராம்ப்ளிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போக போகிறேன். யாருக்கெல்லாம் இந்த ட்ராம்ப்ளிங் வந்து பிடிக்குமா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளார ஏறி நான் ஜம்ப் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து திரும்பி ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷப்பு குளிச்சுட்டு நான் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ நான் வந்து இந்த ரெசார்ட்டை விட்டு நான் செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து சூப்பரான பிளேசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போக போகிறோம். ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெசார்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேயிங் கிரவுண்டு, அதுக்கப்புறம் அந்த டென்ட்டில் இருக்கிற அந்த பிளேயிங் கேம்ஸு, ட்ராம்ப்ளிங்கு, அந்த ப்ளே கிரவுண்ட், அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வியூ கிளைமேட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ட்ரைபிள் ஹவுஸை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ட்ரைபிள் ஹவுஸ் வந்து பார்க்குறதுக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து இந்த ட்ரைபிள் ஹவுஸில் தங்குறது, அதுக்கப்புறமா நம்ம நேச்சரோட ஃபிட் ஆகிறது, அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரி பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு நான் ரிசப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செக் அவுட் பண்ணலாம். இப்போ நான் வந்து செக் அவுட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து திரும்பியும் காருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். நம்ம வந்து கொடநாடுலேயே நிறையா சூப்பரான பிளேசஸ்ஸு, நிறையா அட்வென்ச்சர்ஸ் அந்த மாதிரி நம்ம நிறையா பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளேசஸை வந்து நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கொடநாட்டில் என்ன ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து அந்த இடம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து காரில் ஏறி இப்போ நம்ம வந்து திரும்பியும் நம்ம வந்து ட்ராவலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நான் எப்படி இருக்கேன், அந்த பிளேசஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து காரில் ஏறி கூகுள் மேப்லாம் போட்டு அந்த ஃபஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பார்ப்பீங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போகிற வழி எல்லாமே நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு, அதுக்கப்புறம் நிறைய ட்ரீஸு, வியூ எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் கிளைமேட் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ரொம்ப சில்லாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டீ பிளான்டேஷன்லாம் பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டீ பிளான்டேஷன் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடநாடுனாவே ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன் தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து போகிற ரோட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம எங்கே போக போகிறோன்னு. நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீஃப் மினிஸ்டரோட ஜெயலலிதாவோட நம்ம டீ பிளான்டேஷனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்திருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ரோடே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸோட நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸோட ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோடு. அது மட்டும் இல்லாமல் அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைபிள்ஸோட டெம்பிளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கோம். இதோட தனி ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து திரும்பியும் நான் வந்து அதே ரோட்டில் அவங்களோட அந்த டீ பிளான்டேஷன் ரோடு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளான்டேஷன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அந்த டீ பிளான்டேஷனுக்குள்ளார போகிறதுக்காக நிறைய கேட்டு 1 கேட் 2 அது மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கார் வந்து அப்படியே கீழே வந்து அப்படியே கவுந்துடுச்சு. அதுதான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டீ பிளான்டேஷனுக்கு நடுவுலே அந்த டெம்போ மாதிரி அது வந்து கவுந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அதை பார்த்துட்டு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடநாடு வியூ பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்திருக்கேன். இங்கே வந்து கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடநாடோட ஃபுல் வியூ இங்கே காமிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்டு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்து தான் போகணும். உள்ளார வந்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் கேக்கு, அதுக்கப்புறம் சிப்ஸு, ஹோம்மேட் சிப்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸு, அதுக்கப்புறம் நிறைய டீ காஃபி அந்த மாதிரி நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே. அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டுட்டு இப்போ நான் வந்து வியூ பார்க்க வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீழே இருந்து பார்க்கறது மூலியமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த படிக்கட்டு ஏறி அந்த மேலே போனோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்களே பார்த்துட்ருப்பீங்க இந்த கொடநாடு வியூ பாயிண்ட் வந்து வியூ வந்து எப்படி இருக்குன்னு. எனக்கு வந்து கொடநாடு வியூ பாயிண்ட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நான் அங்கே சில ஃபோட்டோஸு அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருக்கேன். யாருக்கெல்லாம் கொடநாடு வியூ பாயிண்ட் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அந்த கொடநாடு ஃபுல்லாகவே நான் சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து திரும்பியும் நம்ம வந்து ரிட்டர்ன் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கொடநாடு வியூ பாயிண்ட்லேருந்து. அதுக்கப்புறம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் டெம்போ கவுந்துருச்சுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை க்ரெயின் மூலியமாக எடுத்து நம்ம மேலே எந்திரிச்சு வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய ஆக்சிடெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கவுந்து விழுந்துருச்சு. க்ரெயின் மூலியமாக தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அதை க்ராஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ராஸ் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த வியூவில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான வீட்ஸ் எல்லாம் இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் வந்தால் தான் இந்த மாதிரி வியூலாம் பார்க்க முடியும். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூவே. நம்ம வந்து இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தால் தான் இந்த மாதிரி வியூ எல்லாமே பார்க்க முடியும். இப்போ திரும்பியும் நம்ம வந்து ட்ராவலை வந்து அப்படியே ஸ்மூத்தாக நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த 2 நாள். கொடநாடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டோம். இப்போ நம்ம இங்கே வந்து என்ன ஃபேமஸோ டீ அந்த மாதிரி நான் வந்து இங்கேருந்து வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஹில்ஸ் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹில்ஸ் இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏறுறப்போ ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஆனால் திரும்பியும் நம்ம ரிட்டர்ன் போடுறப்போ இறங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில்லாக ரொம்ப வெயிலாக இல்லாமல் நார்மலான கிளைமேட்டில் தான் இருந்துச்சு. திடீர்னு வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக சாப்பிட்றப்போ. இங்கே வந்து ஹில் ஸ்டேஷனில் வந்து என்ன ஃபேமஸ் பிரெட் ஆம்லேட் நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. நான் வந்து பிரெட் ஆம்லேட் நூடுல்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டேன். எந்திரிச்சோன்னா பார்த்தா நைட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவலு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கெல்லாம் கொடநாடு இந்த மாதிரி பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் இந்த மாதிரி நீங்கள் அட்வென்ச்சரான வீடியோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் வேர்ல்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன் ட்ராவல்லாம் போகிறது இல்லைனா கொடநாடு ட்ராவலே அவங்களுக்கு வந்து கைடு வேணும் இல்லைனா நிறையா அட்வைஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம்.
Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you, friends. Bye.